அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடம் பணம் பல மடங்கு பெருக அற்புதமான பணவசிய இந்த ஒரு மந்திரத்தை இப்படி சொல்லுங்கள், பணம் மின்னல் வேகத்தில் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி ஒரு பணவசிய மந்திரத்தை தான் நான் உங்களுக்காக சொல்ல போறேன். அந்த மந்திரம் என்ன, எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு முக்கியம். இந்த பணம் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த உலகத்துல மரியாதையே கிடையாது. நாம எவ்வளவுதான் வேலை செஞ்சு எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் நம்ம கையில பணம் தங்க மாட்டேங்குது. இல்ல அவங்கள போல நம்ம கிட்ட கோடி கோடியா கொட்டலைனாலும் பரவாயில்லம்மா, எங்களுக்கு தேவையான பணமாவது எங்களுக்கு வேணும் இல்ல, நாங்க எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காகவாவது எங்க கையில பணம் வேண்டும் அப்படின்னு அடிப்படை நீட்ஸுக்காகவே நாம பார்த்தீங்கன்னா இந்த பணம் ரொம்ப ரொம்ப தேவையா இருக்குது. அப்படி பணம் நம்மளுக்கு பெருக வேண்டும், பணம் வீண் விரைய செலவு இல்லாமல் நம்ம கையில எப்பொழுதுமே பணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லைங்களா? இந்த பணம் மட்டும்தான் எவ்வளவு வந்தாலும் போதும் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரவே வராது. பணம் எவ்வளவு வந்தாலும் பத்தல அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் நம்மளுக்கு வரும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகள்ல இந்த பணம் ரொம்பவே முக்கியம். பணம் இல்லைன்னா நம்மள ஒரு பொருளா கூட மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ இந்த பணம் நம்மளுக்கு நம்ம கையில இருந்துகிட்டே இருக்கணும். இந்த பணம் நம்மளுக்கு வசியமாகணும். இந்த பணத்தை வசியப்படுத்தக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இத நீங்க மாலை நேரத்துல இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணணுங்க. இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பா சுத்தபத்தமா தான் இருக்கணும். பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா சொல்லக்கூடாது. அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலும் சொல்லக்கூடாது. இது நம்ம பூஜை அறையில வச்சு செய்யக்கூடிய ஒரு மந்திரம். அதனால சுத்தபத்தமா இருக்கும்போது மட்டும்தாங்க செய்யணும். இன்றைய நாள் உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பண வசிய மந்திரத்தை சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். இதை ஒரு முறை நீங்க நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மாலையில ஒரு 6 மணிக்கு மேல உங்க பூஜை அறையில ஒரு தீபம் ஒண்ணு ஏத்திக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு நல்ல பூக்களால அலங்காரம் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய வலது கையில 6 1 நாணயம், இல்லைன்னா ஒரு 5 ரூபாய் ஒரு ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 3 2 நாணயங்கள் இருக்குது அப்படின்னாலும் 6 ரூபாய் நம்மளுக்கு வேணுங்க. 6 ரூபாய் உங்க கையில எடுத்து வலது கையில உள்ளங்கையில வச்சுக்கோங்க. ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை ஓப்பன்லயே வச்சுக்கோங்க, க்ளோஸ் பண்ண வேண்டாம். இப்ப சொல்றோம் பாத்தீங்களா, உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுதுல்ல, இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணணும். அந்த நாணயங்கள் உருவேற்றப்பட வேண்டும். அதனால ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும், ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும், ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை, இது ஒரு அற்புதமான பணவசிய மந்திரம். இத சொல்லிட்டு அப்படியே அந்த நாணயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் நீங்க எடுத்துட்டு போய் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல, அது பணப்பெட்டி, பர்ஸ், ஹேண்ட்பேக், ஒரு மஞ்சப்பை, இல்ல ஒரு பிளாஸ்டிக் டப்பால தாமா நான் போட்டு வச்சிருக்கிறேன், பரவாயில்ல, எங்கு நீங்க பணம் வச்சு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த 6 1 நாணயத்தையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் வச்சிருங்க. இப்போ இந்த மந்திரம் இந்த நாணயங்கள்ல உருவேற்றப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாணயங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கட்டாயம் பணப்புழக்கம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், மகாலட்சுமி தேவியாரின் அருள் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் தாங்க. இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல தாராளமாக சொல்லலாம். 6 1 நாணயத்தை எடுத்துக்கிறோம். இந்த மந்திரத்தை நம்ம பூஜை அறையில ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுட்டு சொல்றோம். இவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானது, எல்லாராலையும் செய்யக்கூடியது தான். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வழிபாடுகளோ இல்ல ஒரு கஷ்டமான மந்திர ஜபங்களோ கிடையாது. எல்லாராலையும் செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான்.
இதை வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்யலாம், பௌர்ணமி நாட்கள்லையும் இதை நீங்கள் செய்யலாம். ஆனால் இதை செய்யும் பொழுது சுத்தபத்தமாக தான் இருக்கணும். அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு தாராளமாக நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்கள். அங்கே இந்த வலது கையில் அந்த 6 ரூபாய் நாணயமும் பச்சை கற்பூரமும் உங்கள் வலது கையில் இருக்கணுங்க. அதையும் நீங்கள் கட்டாயம் வச்சுக்கோங்க. சரி, இதை வந்து எத்தனை நாளைக்கு இருக்கணும்? நாணயங்கள் ஒன்றும் நம்மளுக்கு கெட்டு போக போறது இல்லை. 1 மாசத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். 1 மாசத்துக்கு அப்புறம் அந்த பச்சை கற்பூரம் வந்து கரைஞ்சிருக்கும். அந்த 6 ரூபாய் நாணயங்கள் வந்து அப்படியே இருக்கும். மறுபடியும் அதை வந்து கழுவி சுத்தம் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நாட்கள்ல நீங்க மறுபடியும் இதே மாதிரி தீபம் ஏற்றி வச்சு மலர்களால இறைவனை அலங்காரம் செய்துவிட்டு இந்த மந்திரத்தை வந்து மறுபடியும் ஒரு 108 முறை உருவேற்றுங்கள். வலது கையில் அதே மாதிரி 6 ரூபாய் நாணயம், ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும், ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லிவிட்டு அந்த நாணயத்தை மறுபடியும் உங்களுடைய பணப்பெட்டியிலேயே வச்சிருங்க. இப்படி தொடர்ந்து நீங்க ஒரு 2 முறை செய்த பிறகே வந்து பார்த்தீங்கன்னா பணப்புழக்கங்கள் அதிகரிச்சிருக்கும், வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சந்தேகத்தோடையே எதையுமே செய்யாதீங்க. இத ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வீட்டிலே உட்கார்ந்துருந்தா நம்மளுக்கு பணம் கொட்டும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு, உதாரணத்திற்கு இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அது ரொம்ப நார்மலா போயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை சொன்னதற்கு பிறகு அதிக கஸ்டமர்கள் வந்து உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும். இப்படித்தான் நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் மந்திர ஜபங்கள் அனைத்துமே உங்களுக்கு வேலை செய்யும். கண்டிப்பா அதற்கான முயற்சிகளை நீங்க கண்டிப்பா எடுங்க. உங்களுக்கு நிச்சயம் கை மேல பலன் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வரி மந்திரத்தை சொல்வதன் மூலமாக நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண தடைகள், பண தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி நம்ம வாழ்க்கையில எப்பவுமே பணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கையிலையும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கட்டாயம் சொல்லி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். இன்றைய தினம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சஷ்டி மதியம் வந்து நம்மளுக்கு இருக்குது. மதியம் வரைக்கும் தான் இருக்குது. 12 மணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியத்தோட வந்து 12 மணி 41 நிமிடங்களோட நம்மளுக்கு இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறதும் நிறைவடைகிறது. கண்டிப்பா இன்றைய நாள் சொல்லுங்கள், நிச்சயம் உங்களுக்கு பணவரவில் அதிகப்படியான மாற்றங்கள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.